ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ரூமுக்கு வர்றாங்க. ரூமுக்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை அட்டன் பண்ண போகையில் அவங்க சொல்கிறாங்க, சேரன் சொல்கிறாங்க, வெளியே போய் பேசிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்துக்கிட்டு இருக்கையிலேயே மதியை பார்க்குறாங்க. மதி குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு வேடிக்கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அண்ணி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க திரும்பி பார்த்துட்டு நிலா அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை அவங்கள பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாராங்க. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்க. கொஞ்சிட்டு அண்ணி நம்ம வெளியே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே கூட்டிகிட்டு போனதும் என்ன நிலா இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லவும், இல்லை நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம் அப்படின்னவும், நாங்களும் சுற்றி பார்க்கத்தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னவும், நீங்கள் யாரோட வந்தீங்க, அண்ணன் வந்திருக்காப்லையா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. இல்லை உங்கள் அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே குடும்பத்தோடு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படி அண்ணி அப்படின்னு, நீ யாரோட வந்திருக்க அப்படின்னவும், நானும் குடும்பத்தோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ஒரு இடத்துல சிக்கிட்டோம். இது எப்படி இன்னும் 2 நாளில் சமாளிக்கிறது? உங்கள் அப்பா அம்மா கண்ணுக்கு தட்டுப்பட்டேன்னா இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுதானே எனக்கும் பயமாக இருக்குது. சரி எப்படியோ சமாளிப்போம். எப்படியோ அவங்க கண்ணில் தட்டுப்படாமல் அந்த 2 நாளைக்கு சமாளிச்சிட்டோம்னா நம்ம அவங்கவுங்க ஊருக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நீ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடியே நான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ட சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அண்ணிகிட்ட நிலா சொல்கிறாங்க, அண்ணி எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு நீ அப்படின்னவும், என்ன சொல்கிற அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கேட்குறாங்க எப்படி அப்படின்னு சொல்லவும், சோழன் தான் எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு, இனிமேல் வேலைக்கு தான் நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேலை கிடச்சிருச்சுன்னா நீ அந்த வீட்டை விட்டு போயிடுவேல நிலா அப்படின்னு கேட்குறாங்க மதி. அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நீ வேலைக்குன்னு போயிட்டா நான் வெளியே போய் தான் வேலை பார்க்கணும், ஆனால் அந்த குடும்பத்தை விட்டு இப்போதைக்கு நான் போகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா அப்படின்னவும், அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீ நல்லா பார்த்துக்கிறாங்க நீ, அதனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த குடும்பத்தை உதறி விட்டு நான் வர முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஆளுக்கு ஒரு பிரச்சனையை வச்சுருக்காங்க, அந்த பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறாப்புல. அப்போ உனக்கு வயசாயிருமே அப்படின்னவும், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்காக அவங்க பார்த்து செய்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வர்றதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ டைவர்ஸு அப்படின்னவும் அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சோழனை விரும்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை நீ, சோழனை நான் எப்பயுமே அந்தளவுக்கு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, ஆனால் சோழனை பிடிக்கும் அவ்வளவுதான், வேறு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறத உங்கள் அப்பா அம்மா யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக எந்திரிக்கிறாங்க. அங்கே பார்த்தா மனோகரனும் தேனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு, மதி உனக்கு அறிவு இல்லையா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் சத்தம் போடுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க பதிலே பேச முடியாமல் பயத்தில் இருக்காங்க. தேனும் பத்தாக்குறைக்கு ஏண்டி இவட்ட பேச்சே வச்சுக்கிற கூடாது, நாங்கள் எத்தனை தடவை உனக்கு வான் பண்ணியிருக்கோம், அப்படி இருந்தோம் இவ எப்படி இங்கே வந்தா, நீ எதுவும் ஃபோன் பண்ணி இவ்வளோ வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக இல்லைத்த, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு மதி சொல்கிறாங்க. தேனு கேட்குறாங்க, இதை நான் நம்பணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அதுதான் உண்மை, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிலா அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இந்த இடம் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா, நீங்கள் மட்டும்தான் சுற்றி பார்க்க வரணுமா, நாங்களாம் சுற்றி பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. என்னடி ஓவராக பேசிக்கிட்டு திரிகிற, உன்னை பார்க்கவே பிடிக்கல, என்னட்ட எந்த பேச்சும் பேசாத அப்படின்னவும், இப்போ நான் நானாவா பேசினேன், நீங்களாக தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனோகரன் சொல்கிறாரு, அந்த ஓடுகாலிட்ட நமக்கு என்ன பேச்சு, நம்மளை வேணாம்னு போயிட்டால, பேசாமல் வா அப்படின்னு சொல்லி தேனை கூப்பிட்றாங்க. அதுக்குத்தான் நிலா வாயை திறக்கிறாங்க. ஆமாம் நான் ஓடுகாலி தான், ஓடியாந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க, நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போன இடத்துல உங்கள் மகனை விட்டு என்னை அடிக்க சொல்லி என்னென்ன அக்கப்போர் பண்ணீங்க, அப்போ ஓடி போனவன் எப்படியோ போயிட்டா, அவள் விஷயத்தில் ஏன் தலையிடணும்னு நீங்கள் ஒதுங்கலைல, இப்போ பேசுகிறவர் அப்பா அந்த மாதிரி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லவும், என்னடி அப்பாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்குறாங்க. இங்கே பாருமா, அம்மானு இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்துட்டேன் உங்களுக்கு, இனிமே நீங்கள் உங்கள் புருஷன்லாம் அவ்வளோ ஒன்றும் நல்லவர் கிடையாது, உங்கள் பையன் இருக்கான்ல மகா மோசமானவன், அவனும் நல்லவன் கிடையாது, அதனால நல்ல பிள்ளையும் பெற்று வைக்கலை, நல்ல புருஷனையும் நீங்கள் சம்பாரித்து வைக்கலை, அதனால் நீங்கள் இந்த மட்டோட உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லவும், மனோகரனுக்கு கோபம் தலைக்கேறுது. என்னடி சொன்ன, எனக்கு முன்னாடியே என்னையும் என் பிள்ளையும் பற்றி தப்பாக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்றாரு நிலாவை. கூட எதிர்பார்க்கல மதி, இன்னும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அடுத்த அடி கையை எடுத்துட்டு மறுபடியும் ஓங்கி அடிக்க வர்றாரு. கையை பிடிச்சிட்றாங்க நிலா. இதுக்கு மேலே ஒரு அடி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. என்னடி செய்வ அப்படிங்கிறாரு மறுபடியும். அப்போ தேனு சொல்கிறாங்க, ஏங்க அவட்ட என்னங்க நம்மளுக்கு அனாவசியமான பேச்சு, வாங்குங்க நம்ம சந்தோஷமாக இங்கே இருக்கணும் வந்தோம், இவன் மூஞ்சில முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கையை இழுத்துக்கிட்டு மதியையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் மனோகரன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவளை இனிமே இப்படி விட்டு வைக்கக்கூடாது, ஏதாவது இவளை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு ரூமுக்கு வர்றாரு.